நிறைய பேர் மேலே நம்மளால் அன்பு செலுத்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் நமக்கு நாமே அன்பாக இல்லாமல் இருக்கிறது தான். உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களா? அதுதான் இன்றைய பதிவு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக அப்படிங்கிறது. அப்போ பிறனை நேசிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன நானே ஒழுங்காக நேசிக்கல, நான் எப்படி பிறனை நேசிக்க முடியும்? என்னை நான் நேசிக்க செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சுயநலம் கிடையாது. நிறைய பேருக்கு செல்ஃபிஷ்னஸ்க்கும் செல்ஃப் லவ்க்கும் உள்ள வித்தியாசம் தெரியறதில்ல. முதல்ல என்னை நான் காப்பாற்றி கொண்டால்தான் பிறருக்கு நான் உயிரோடு இருந்து பிரயோஜனமாக இருக்க முடியும். ஏன்னா நானே அழித்துக் கொள்வதன் மூலமாக மற்றவங்களுக்கு நான் எந்த பிரயோஜனமாகவும் இருக்க முடியாது. நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம், முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த காற்று கம்மியாயிடுச்சுன்னா மேலேருந்து ஆக்சிஜனுக்கு அந்த மாஸ்க் விழும். அப்போது நீங்கள் எடுத்து முதலாவது உங்கள் குழந்தைகளுக்கு வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. முதலாவது குழந்தைகளுக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ வைக்காதீங்க, முதலாவது உங்களுக்கு வச்சுக்கிட்டு பிறகு மற்றவங்களுக்கு வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதை கேட்கலாம். இதை கேட்குற சில பேர் என்ன இவ்வளோ சுயநலமாக இருக்க சொல்கிறாங்க, அது எப்படி என் குழந்தை மூச்சு திணறிட்டு இருக்கும்போது நான் எடுத்து மூக்கில் வைக்க முடியும்? முதல்ல என் குழந்தைக்கு தானே வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் செத்து போயிருவீங்க, குழந்தையும் செத்து போயிடும். அப்போ முதல்ல உங்கள் மூக்கில் ஏன் வைக்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், முதல்ல நீங்கள் நல்லா ஆகுங்க, அப்புறம் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர சுயநலம் கிடையாது. இதுதான் வித்தியாசம். சுயநலம் என்பது எனக்கு வைத்து கொண்ட பிறகு நான் மற்றவங்களுக்கு வைக்காமல் இருக்கிறது தான் சுயநலம். மற்றவங்களாம் சாவட்டும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் சுயநலம். ஆனால் முதலாவது நான் ஏன் நல்லா இருக்க விரும்புகிறேன்னு சொன்னால், மற்றவங்களை நல்லா ஆக்குவதற்காக என்பது செல்ஃப் லவ். நாம் பிறருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி நம்மை நாமே நன்றாக வைத்துக் கொள்வது. உங்கள் குடும்பத்திலையோ எங்கேயுமே நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்களே உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க, மற்றவங்க உங்களுக்கு சேவை செய்யாமல் நீங்களே உங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மற்றவங்களாம் நிம்மதியாக இருப்பாங்க தானே. அப்படி உங்களுக்கு செல்ஃப் லவ் உண்டாகிறதுக்கு, ஒருவேளை குறைவாக இருந்தால் உண்டாகுவதற்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, உங்களை குறித்த நல்ல விஷயங்களை எழுதுங்க அல்லது ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்க, பேசுங்க, எதாவது உங்களை எழுதி வைங்க. நீங்கள் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தேடுங்க. அதெல்லாம் ஈஸியாக கிடைக்காது, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களை பற்றி குறைவாக எண்ணிட்டு இருக்கீங்களே. ஆனால் இன்னொரு பக்கத்துலேருந்து உட்கார்ந்து பார்த்து என்னென்ன உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத எழுதுங்க. பிறகு அதை அஃபர்மேஷன்ஸாக மாற்றுங்க. அதை ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷனாக மாற்றுங்க. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லி சைக்காலஜியில் சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்தில் விசுவாச அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அஃபர்மேஷன். அந்த அஃபர்மேஷன் நீங்களே உருவாக்க முடியும். ஐ எம் வர்தி, நான் தகுதியானவன், நான் பணத்தை பெற தகுதியானவன், நான் அழகானவன், நான் போதுமானவனாக இருக்கிறேன், எனக்குடைய தேவைகள் எல்லாம் இருக்கிறது, எனக்கு எல்லாம் சரியாக தான் நடக்கிறது. இப்படியே நீங்கள் அதில் மூழ்கணும். அப்படி சொல்லி 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 உங்கள் மனசுக்குள்ளே அது உங்களுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்கள்லையும் போய் உட்கார்ற மாதிரி நீங்கள் திரும்ப 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 சொல்லணும். இந்த நாவு தான் விரைவாக எழுதுவதோட எழுத்தாணி. இதை வச்சு நீங்கள் மனசுக்குள்ளே எழுத முடியும். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக உங்களை குறித்த ஒரு புதிய பார்வை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளேருந்து வரும் அந்த பார்வை. அதுதான் உங்களை நீங்கள் நேசிக்கிறது, உங்களை நீங்களே நேசிக்கிறதுக்கு, உங்களை தகுதியுடையவர்களாக நினைப்பதற்கு அதுதான் வழியாக இருக்கும். மூன்றாவது, நீங்கள் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்யுங்க. அது ஒரு வேளை மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், எல்லா நேரமும் செய்ய முடியாமல் கூட போகலாம். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தை எடுத்து கொஞ்சம் டைம் எல்லாம் பார்க்காதீங்க. வாட்செல்லாம் கழட்டி வச்சுருங்க, மொபைல்லாம் தனியாக வச்சுட்டு ஒரு தோட்ட வேலை உங்களுக்கு பிடிக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நாளாவது வாட்ச் இல்லாமல் போங்க, இம்மர்ஸ்ட் ஆகுங்க. எவ்வளோ டைம் போகிறது தெரியாமல் வேலை செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு நாள் டைமே போகிறது, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு பின்பக்கம் ஓடாமல், நீங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆள், உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எல்லாரும் காத்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கட்டும், சுற்றி இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையை செய்ய போகிறீங்க, அந்த வேலைக்கு நேரம் வைக்காமல் செய்ய போகிறீங்க. அப்படி செய்யுங்க. ஒரு முறை செய்யுங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை, இன்னும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்ததுன்னா மாதத்துக்கு ஒரு முறை, இன்னும் வாய்ப்பு இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு முறை. நீங்கள் ரொம்ப உங்களை நேசிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் இந்த வேலையை நான் செய்வேன், எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் விரும்புகிற காரியத்தை நான் செய்வேன். நான் செய்யணுங்கிறதுக்காக நான் செய்வேன், யாருக்கும் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இல்லை, மார்க் வாங்கிறதுக்காக இல்லை, என்னை கெட்டதை சொல்லிவிடுவாங்க நல்லது சொல்லிவிடுவாங்கிறதுக்காக இல்லை, நான் விரும்புகிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் உடலுக்கும் உங்கள் மனதுக்கும் ஆரோக்கியம் தருகிற விஷயங்கள். நான்காவது, இந்த உங்களை குறித்த கீழான ஜோக் நீங்களே அடிக்கிறீங்கல்ல, உங்களை குறித்து மட்டமான ஜோக் நீங்களே அடிச்சுப்பீங்க. உங்களை குறித்து கேவலப்படுத்துகிற ஜோக்கை நீங்களே அடிச்சுப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், வேற யாரும் உங்களை குறித்து மட்டமாக பேசிட்டா உங்களுக்கு கோவம் வந்துடும், அதனால் நாமளே நம்மளை மட்டமாக பேசிக்கலாம் அப்படின்றது இருக்கும் பார்த்தீங்களா. அதுலேருந்து வெளியே வந்துடுங்க, அதை நிறுத்திடுங்க. அது ஒரு வேளை படத்தில் வடிவேல் மாதிரி ஆட்களுக்கு அவங்களே மோசமாக பேசிக்கிறதுனால பணம் காசு கிடைக்கலாம்.
உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. அது உங்களை மேலும் ஊனப்படுத்துமே தவிர உங்களை உற்சாகப்படுத்தாது. ஆகவே செல்ஃப் டிப்ரிசியேஷன் ஹியூமர், உங்களை நீங்களே குறைத்துக் கொள்கிற நகைச்சுவைகள், உங்களை குறித்து தரக்குறைவாக பேசிக்கொள்வதை நீங்கள் நிறுத்துங்கள். இது 4வது. 5வது, அன்புல இருங்க. அன்பு செலுத்துங்க, அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு அன்பு செலுத்த முடியும், ஆனால் அன்பை ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விரும்புகிற மாதிரி யாரும் அன்பு செலுத்தலன்னு நினைப்பாங்க. யார் அன்பு செலுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படிப்பட்ட அன்பா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. லெட் த லவ் இன், உள்ளுக்குள்ள அன்பை அனுப்புங்கள். அடுத்தது மிக முக்கியமானது, யாரோடையும் உங்களை ஒத்து பார்க்காதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இல்லை. இவங்களுக்கு இவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, என்கிட்ட இல்லை. இவங்க இவ்வளோ புகழ் பெற்றிருக்காங்க, நான் இல்லை. இவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்கிட்ட இல்லைன்னா சொல்லாதீங்க. யாரோடையும் உங்களை ஒத்து பார்க்காதீங்க. அப்படியே பார்க்கணும்னா நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு யாரோடையும் உங்களைய ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அது உங்களுடைய செல்ஃப் லவ், உங்களை நீங்களே நேசிக்கிறத குறைக்குமே தவிர கூட்டாது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தவறுகளை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவங்களெல்லாம் மன்னிப்பீங்க, உங்களை நீங்கள் மன்னிச்சிட்டீங்களான்றதான் முக்கியமான கேள்வி. உங்களை நீங்கள் மன்னிங்க. நீங்கள் பழைய தவறுகள் செஞ்சுருக்கலாம், தவறான முடிவுகள் எடுத்துருக்கலாம், முட்டாள்தனமாக நடந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ யோசிக்கிறதுனால எந்த விதமான விஷயத்தையும் கிடையாது. பாஸ்ட்டை நீங்கள் சரி பண்ணவே முடியாது, ஆனால் ஃப்யூச்சரை நீங்கள் சரி பண்ண முடியும். பாஸ்ட் உங்கள் கையில் இல்லை, எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. ஸோ கடந்த காலத்தை அப்படியே மன்னிச்சிருங்க. புது மனுஷனா, புது மனுஷியா, புதிய இலக்குகளை நோக்கி, புதிய காரியங்களை நோக்கி, புது நம்பிக்கையோடு கூட புறப்பட்டுப்போம்.